இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த யூஎஸ்பி போர்டில் எப்படி எஃப்எம் செட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த எஃப்எம்மில் பார்த்தீங்கன்னா, முதல்ல வர்ற போர்டில் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம்னாலே உங்களுக்கு எஃப்எம்மில் வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தாலே உங்களுக்கு அப்படியே ஒர்க் ஆகும். சேனல் மாறும் ஒவ்வொரு சேனலாக. இப்போ வர்ற போர்டில் அப்படி மாறாது. அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம்குள்ளே நான் எஃப்எம்மில் வச்சுக்கிறேன். இப்போ எஃப்எம்மில் வச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணுன்னா, ரிமோட்டில் கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை அமுத்தணும். பாருங்கள், யூஎஸ்டின்னு இருக்குது பாருங்கள். அதை அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பூரா சேனலும் சர்ச் ஆகும். அதை அமுத்தி விடுங்க, உங்களுக்கு பூராமே சர்ச் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. பாருங்கள், சேனல் அதே சர்ச் ஆகுது பாருங்கள். சர்ச் ஆகி அதே உங்களுக்கு உள்ளே சேவ் ஆகிக்கும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு சேனல் நம்பர் வராது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அமுத்தி காமிக்கிறேன். இப்போ ஆடியோ ப்ளே ஆகும். ப்ளே பண்ண காப்பிரைட் விழுந்துருங்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு ஆடியோ இந்த மியூசிக் நான் போடலை. பாருங்கள், எஃப்எம் நீங்கள் ஏரியல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான சேனல் கிடைக்கும். பாருங்க, P02ன்னு வருது பார்த்தீங்களா, P01 இருக்குது. இப்போ அது ஒரு சேனலு. ஒரு மறுக்க நெக்ஸ்ட் அமுத்தி பாருங்கள். நெக்ஸ்ட் அமுத்தினா P02 இது ஒரு சேனலு. அது நெக்ஸ்ட் அமுத்தினா P03 3 சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்குது. நீங்கள் ஏரியல் நல்லா ஒரு ஈயக்கம்பி யூஸ் பண்ணி, அலுமினிய கம்பி யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுக்க எக்ஸ்ட்ராவாக சேனல் ஒன்றும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.